அப்ளிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ல போணும். ஹைகோர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. உள்ள கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, லாகின், ரிஜிஸ்டர், ஃபார்கட்ன்னு இருக்கும். அதில லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, உங்களுடைய மெயில் அட்ரஸ் வந்து நீங்க குடுக்கணும். அடுத்து பாஸ்வேர்டு குடுத்துருப்பீங்களா, அப்ளை பண்ணும்போது பாஸ்வேர்டு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பரு மற்றும் இமெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வரும். அத குடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, கேப்ச்சா குடுத்து சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். அத கண்டிப்பா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. சரிங்களா? பிரிண்ட் அவுட் எடுக்காம விட்றாதீங்க. அப்புறம் நீங்க என்ன அப்ளை பண்ணீங்க, என்னென்ன சர்டிஃபிகேட் குடுத்தீங்க அப்படிங்கிற விவரம் தெரியாம போவீங்க. அந்த இது மறந்து போச்சு அப்படின்னா, ஃபார்கட் பாஸ்வேர்ட் குடுத்து, உங்களோட மெயில் ஐடியும், அந்த கேப்ச்சாவும் குடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரீசெட் பாஸ்வேர்டுன்னு உங்களுக்கு மெயிலுக்கு வந்துரும். அதுல போய் சேஞ்ச் பண்ணிட்டு, திரும்ப முதல்ல லாகின் பண்ணீங்களா, அதே மாதிரி லாகின் வந்து பண்ணிறணும். சரிங்களா? மெயிலுக்கு இந்த மாரி தான் ஓடிபி வரும். அதுல வந்து இப்ப நம்பர் மாரியும், எழுத்து மாரியும் தான் குடுத்துருப்பாங்க. மெயிலுக்கு தான் மேக்ஸிமம் இப்ப வரும். இத குடுத்துட்டீங்கன்னா, இந்த மாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்க ஓப்பன் ஆயிரும். நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது எந்தெந்த மாரிலாம் குடுத்தீங்க, என்ன கேட்டகரி குடுத்தீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். இந்த மாரி தான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஒவ்வொரு பேஜ்லயும் ஃபோட்டோ மற்றும் சைன் வந்திருக்கும். இந்த மாரி தான் எடுக்கணும். இந்த மாரி தான் எடுக்கணும். அப்புறம் மாத்தி எடுத்துறாதீங்க. பிரிண்ட் அவுட் வந்து இந்த மாரி தான் இருக்கணும். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு பேஜ்லயும் உங்க ஃபோட்டோ இந்த மாரி இருக்கும். இந்த மாரி எடுக்கக்கூடாது. இந்த மாரி எடுத்தீங்கன்னா, அதுல ஃபோட்டோலாம்